அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில் நாம் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நிகழக்கூடிய விஷயங்களை விபரீத மாற்றம்னு சொல்லுவோங்க. அப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களாக அமைந்திராதா அப்படின்னு தான் எல்லாருமே வழிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட மாற்றம் கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட நடந்துடலாமுங்க. ஆனால் அதோட விளைவு வாழ்க்கையையே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த 2024 துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். 3 விஷயங்களில் அந்த மாற்றம் நடக்க போகுதுங்க. பதிவினை முழுமையாக பார்த்தா அது என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். பதிவினை பாருங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, சென்ற அக்டோபர் மாதம் ராகு கேது பயிற்சியானது நடைபெற்றதுங்க. அப்போ உங்கள் ஜென்மத்தில் இருந்து வந்த இந்த கேது பகவான் விலகி 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ 12ஆம் வீட்டில் இருக்காரு கேது, 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்காரு. இப்போ வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்க போகுதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டான மேஷ ராசியில் இருந்து விலகி 8ஆம் வீடான ரிஷப ராசிக்கு போய் அமர போகிறாரு. அப்படியே அமரப்போகும் அந்த குரு பகவானை 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 8ஆம் வீட்டில் இருக்கின்ற இந்த குரு பகவானோ 12ஆம் வீட்டில் இருக்கின்ற கேதுவை பார்க்குறாரு. ராகு குருவை பார்க்க, குரு கேதுவை பார்க்குறாரு. அப்போ இந்த 6, 8, 12 இந்த 3 ஸ்தானங்களில் ராகு குரு கேது அமர்ந்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த 2024 கொடுக்க போகிறாங்கங்க. அப்படி துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் வேலை விஷயத்தில் ஒரு இடமாற்றம், புதிய பதவிகள், வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, வேறு ஒரு நாட்டுக்கு போகிறது, வேறு மாநிலத்துக்கு போய் வேலை பார்க்குறது, வெளிநாடு வேலை வாய்ப்பு என வேலையில் நிச்சயமாக ஒரு மாற்றங்கிறது உண்டுங்க. 2வதாக பார்த்தோம்னா துளாராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வெளிநாட்டுக்கு போகிறது, வேறு ஒரு வீட்டுக்கு மாறுவது, வீடு கட்டுறது, வாங்குறது, வழக்குகள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவது, மாங்கல்ய யோகம் கைகூடி வருவது, வாழ்க்கை துணை வழியில் ஒரு வரவு, அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரவு கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. 3வதாக பார்த்தோம்னா 12ஆம் வீட்டில் கேது அமர்ந்து அவரை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் மறையும், விரய செலவுகள் குறையும். ஆனால் திடீர் பயணங்கள் அதிகரிக்குங்க, சுப செலவுகள் ஏற்படும், வீட்டில் ஒரு திருமணம், ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். இப்போ பல வருஷம் இழுத்து வந்த வழக்குகளினுடைய முடிவை நீங்கள் சந்திப்பீங்க. அந்த முடிவு நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த 3மே இந்த வருஷத்தில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷம் நிச்சயமாக நடக்குங்க. இந்த மாற்றங்கள் கிடைக்கும். மேலும் துளாராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த வருஷம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய கடன் வாங்குறது, இந்த விஷயத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தை இயக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஒப்பந்தம் கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது, அதை உருவாக்கும் போது கவனம் தேவைங்க. இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா பிரச்சனை வராது. மற்றபடி கவலையே வேண்டாம்ங்க. குரு வழிபாடு செய்யுங்க. குருமார்கள் சித்தர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.